திமுக 234 தொகுதிகளிலும் வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எந்த கூட்டணி வந்தாலும் எதிர்ப்போம் என்றும் உறுதி. 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நியமனம். பொருளாளரானார் பிரேமலதாவின் சகோதரர் LK சுதேஷ். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே தொடரும் மோதல். தனித்தனியாக மாநாட்டு பாடலை வெளியிட்ட நிலையில் தத்தமது புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தியதால் சர்ச்சை. தாவேகாவுடன் பாஜக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா? தகவல் ஏதும் தெரியவில்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அட்சய திருதியை நாளான இன்று சேலம், மதுரையில் நகைக்கடைகளில் கூட்டம். தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளியின் உரிமம் ரத்து. ஸ்ரீ மழலையர் பள்ளியின் தாளாளர் திவ்யா, உதவியாளர் வைரமணி ஆகியோர் கைது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மீண்டும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம். அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியும் தீவிரவாதிகள் தாக்குதல் விவகாரத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கவும் திட்டம். வாகனங்களில் மீது ஏறுவதோ குதிப்பதோ வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள். சுய கட்டுப்பாடு 100 விழுக்காடு அவசியம் என்றும் அறிக்கை. காஞ்சி சங்கரமடத்தில் புதிய மடாதிபதி கணேச சர்மாவுக்கு தீட்சி வழங்கும் நிகழ்வு. ஆளுநர் RN ரவி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கொல்கத்தாவில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 பேரும் உயிரிழந்த பரிதாபம். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தக்கூடிய பணிகள் இன்றுடன் நிறைவு. தேர்வு முடிவுகளை வரக்கூடிய 9ஆம் தேதி வெளியிட திட்டம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழை. மேற்கூரையில் பறந்து வீடுகள் சேதம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். வேதியியல் பேராசிரியர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனைக்கு அனுமதிக்க லஞ்சம். சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் கைது. கர்நாடகாவின் மங்களூருவில் கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முழக்கமிட்டவர் கொலை. 20 பேர் சேர்ந்து அடித்துக் கொன்ற கொடூரம். ஆந்திராவின் சிம்மாசலம் அப்பண்ணசாமி கோவிலில் டிக்கெட் கவுண்டர் மேற்கூரை இடிந்து விபத்து. பக்தர்கள் 9 பேர் உயிரிழப்பு. பத்மபூஷன் விருது பெற்ற சென்னை திரும்பிய நடிகர் அஜித்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விரைவில் அனைவரையும் சந்திப்பதாக பேட்டி. நேர்ல சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். தேங்க்யூ வெரி மச். IPL தொடரில் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறக்கூடிய போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது CSK. ஆடும் 11இல் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்றும் எதிர்பார்ப்பு. கனடா நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 23 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அங்கு பல்வேறு கட்சிகளின் சார்பில் 75க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர்.
அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. கனடாவில் வசித்து வரும் சுமார் 18 லட்சம் இந்திய வம்சாவளியினர் அந்நாட்டு தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். திங்கட்கிழமை நடந்து முடிந்த தேர்தலில் 6 தமிழர்கள் உட்பட சுமார் 75க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டனர். லிபரல் கட்சியின் சார்பில் 3 தமிழர்களும், கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2 தமிழர்களும், பசுமை கட்சியின் சார்பில் ஒருவரும் என மொத்தம் 6 தமிழர்கள் வேட்பாளர்களாக களம் கண்டனர். இதில் சென்னையை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்தும் ஒருவர். ஓக்வில் கிழக்கு தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் 50% வாக்குகளுடன் அபார வெற்றி பெற்றுள்ளார். கனடாவின் நோவாஸ்டியாவில் பிறந்த அனிதா ஆனந்தின் தந்தை சென்னையை சேர்ந்தவர். தற்போது மாக்காணி அமைச்சரவையில் புத்தாக்கம், அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக உள்ளார். மேலும் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரியும் ஜுனிதா நாதனும் எம்பிக்களாக தேர்வாகியுள்ளனர். பஞ்சாபில் பிறந்து கனடாவிற்கு குடிபெயர்ந்த சுக் தலிவால் சரே நியூட்டன் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து 6 முறை இதே தொகுதியில் வென்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல் சரே மத்திய தொகுதியில் போட்டியிட்ட ரந்தீப் சராய் வெற்றி பெற்றுள்ளார். தெற்காசிய மக்கள் அதிகம் வசிக்கும் சரே மத்திய தொகுதியை 2015ஆம் ஆண்டு முதல் ரந்தீப் சராய் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிறார். 1970ஆம் ஆண்டு பஞ்சாபிலிருந்து வெறும் $8 குடிபெயர்ந்த குர்பக் சைனி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அவர் லிபரல் கட்சி சார்பில் ஃபிளீட்வுட் போர்ட்கில்ஸ் தொகுதியில் போட்டியிட்டார். 25 வயதான சுக்மான் சிங் கில் புதிய அரசில் மிக இளைய எம்பியாக இருப்பார். கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அபோட்ஸ்ஃபோர்ட் சவுத் லாங்லிவில் போட்டியிட்ட கில் வலுவான சுயேட்சை வேட்பாளர் மைக் டி ஜாங்கை தோற்கடித்துள்ளார். சோனியா சித்து லிபரல் கட்சியின் சார்பில் பிராம்டன் தெற்கு தொகுதியில் முதலில் 2015இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் அங்கு தற்போது வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் நீரிழிவு கல்வியாளரான சோனியா சித்து பெண்கள் உரிமை செயல்பாட்டாளராக உள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு தோல்வியை தழுவியவர் ஜக்மீத் சிங். புதிய ஜனநாயக கட்சி தலைவரான ஜக்மீத் சிங் பர்னபி தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். ஜக்மீத் சிங்கின் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களும் அதிக அளவில் தோல்வியை தழுவியுள்ளனர். அக்கட்சி வேட்பாளர்கள் வெறும் 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். இதனால் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை புதிய ஜனநாயக கட்சி இழந்துள்ளது. கனடாவில் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 2026 திமுக அரசின் 2.0 வெர்ஷன் லோடிங் என்றால் முதல்வர் ஸ்டாலின் கரப்ஷனை குறிப்பிடுகிறாரா என்று நியூஸ் 18க்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். வெர்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கா, கரப்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இப்போ ஒரு அமைச்சர் மீது ஒரு மந்திரி சபையில் ஒரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 2 அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. தினம் ஒரு அமைச்சர், இப்போ இன்னைக்கு பெரியசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் சேர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆக எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இல்லை என்று கேட்கும் அளவிற்கு. அப்படி என்றால் இது வெர்ஷன் 2வா இல்லைன்னா கரப்ஷன் 1 வந்தா கரப்ஷன் 2வால ஆகி போயிடும். அதனால இந்த வெர்ஷன் 1ஓட கரப்ஷன் 1ஓட முடிஞ்சிடணும். இது 2 வந்துன்னா அது 2.1ன்றது போல 2.0 ஆயிடும். அதனால இன்னைக்கு சூறையாடுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள்னா யாரு சூறையாடுனா? இன்னைக்கு 9 அமைச்சர்களும் யாரோட பணத்தை சூறையாடி இருக்காங்க? யாருடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள்? மக்கள் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க, தமிழக மக்களின் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகள் ஆட்சியில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே உள்ள ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குதா? ஆனா 5 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னால உள்ளது பின்னால உள்ளது உங்களுக்கு எல்லாம் தொடர்புடையதாக இன்னைக்கு 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்றால் யார் தவறு செய்கிறார்கள்? யார் சூறையாடுகிறார்கள்? பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை பிரதமர் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாகவும் பாஜக அறிவித்துள்ளது. கட்சிக்கு தலைமை வகிப்பது, அதிமுகவுடனான கூட்டணியை வலுப்படுத்துவது என 2 சவால்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றார். தலைவரான பின் முதன்முறையாக அவர் டெல்லி சென்றதால் இந்த சந்திப்பு கவனம் பெற்றது.
டெல்லி சென்ற அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். நயினார் நாகேந்திரனுடன் அவரது மகன் நயினார் பாலாஜியும் பிரதமரை சந்தித்தார். ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்ற சிலை, நெல்லை அல்வா, சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அடையாளங்களை நயினார் நாகேந்திரன் அன்பளிப்பாக பிரதமருக்கு வழங்கினார். இந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்துவது குறித்து நயினார் நாகேந்திரனுடன் பிரதமர் மோடி ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல வரும் காலங்களில் பிரதமர் மோடி அதிக முறை தமிழ்நாடு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பயணத்தில் பிரதமரை மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் எளிதில் வெற்றி பெறலாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல், அதிமுக பாஜக கூட்டணி, கட்சி நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டிகளை நியமிப்பது உள்ளிட்டவை குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது.